தேவனுக்கே மகிமை உண்டுவதாக. என் நண்பர்களே, இன்றைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு நாம் அனைவரும் நினைத்திருக்கின்றோம், எல்லாருமே நம்மளுக்கு தேவையான காசு, பணம், ஞானம், அறிவு அனைத்துமே நம்மளால் மட்டும்தான் நமக்கு எடுத்துக்க முடியும். நம்மளால் முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு நம்ம மேலேயே நம்பிக்கை வச்சா மட்டும்தான், இல்லை நம்ம முயற்சி செஞ்சால் தான் நம்மளுக்கு எல்லா விஷயம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பண்ணாதான், நம்ம பண்ணதுனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி எல்லா விஷயமும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் தாட்ஸ் அப்படின்றது இன்றைக்கி சாத்தான் நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசில் விதைச்சிருக்கு. அதாவது இந்த பைபிள் வர்ஸ் சொல்லுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஆகவே நண்பர்களே, நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நம்மளால் தான் இன்றைக்கி நல்ல விஷயங்கள் நடக்குது, நம்மளால் தான் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த விஷயம் நான் கடவுளால் தான் நடக்குது, கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுனால தான் நடக்குது அப்படின்னு எனக்கு அது எண்ணிருக்குமா? சில பேர் தான் என்றாங்க இந்த காலத்தில். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், இந்த உலகத்தில் பல்லாயிரம் மக்கள் இருந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா அது நான் தான் காரணம், என்னோட உழைப்புனால தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி சாத்தான் நம்ம எல்லாரோட மனசுக்குள்ளே விதைச்சிருக்கு. இந்த சாத்தான் விதைச்சிருக்கிற இந்த நம்பிக்கையை நம்ம எப்படி உடைக்கணும்னா நம்மளை படிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பைபிள். இந்த பைபிளில் தான் மொத்த உண்மைகளுமே இருக்கின்றது. இந்த பைபிளில் மட்டும்தான் மொத்த எல்லா விஷயங்களுமே தெளிவாக கொடுத்துருக்கின்றது. நீ நினைக்கிறது, நீ செய்கிறது பாவமா இல்லையா, அப்படி பாவமாக இருந்தால் அதை நீ எப்படி உடைக்கணும் அப்படின்றது நம்மளோட இந்த பைபிள் அதை மட்டும்தான் இருக்குது. ஆகவே இன்றைக்கி நீங்கள் ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு நான் நினைக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த பைபிள் வர்ஸ் தெளிவாக சொல்கின்றது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நினச்சி பாருங்கள், இந்த மொத்த உலகத்தையும் உருவாக்குனது நம்ம இயேசு கிறிஸ்து தான். இந்த மொத்த உலகத்தை உருவாக்குனது தேவன் தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, நம்ம உடையிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு கடவுளுக்கு கொடுத்து தான். ஏன் நம்ம